Hi, welcome to 10 minute study. So இன்னைக்கு 10 minute studyல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் if class. if class 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்ட்லயுமே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 14 1 மார்க்ஸ்ல ஒரு 1 மார்க் உங்களுக்கு டென்ஸ் பேஸ் பண்ணி வரும். அதில் வந்து டென்ஸ் தான் வரணும்னு இல்லை, மேபி அவங்க வந்து இஃப் கிளாஸ் கூட கேட்கலாம். ஸோ உங்களுக்குமே வந்து அது வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த இஃப் கிளாஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஈஸியாக எழுதுறது, அதுதான் வந்து ஷார்ட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து தரவாக மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஃப் கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சது, ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷன். ஸோ நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம். இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வில் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இஃப் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ், would பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். தேர்ட் ஒன் இஃப் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், would have பிளஸ் verb 3. அண்ட் தென் ஜீரோ கண்டிஷன் அப்படின்னா இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்படின்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் கண்டிஷனாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வில் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா இது பாசிபிலிட்டியை மீன் பண்ணுது. பாசிபிள்னா என்ன, நடக்கக்கூடிய விஷயம், இது செஞ்சா அது நடக்கும். ஃபர்ஸ்ட் இஃப் கிளாஸ்னா என்னன்னா இது செஞ்சா அது நடக்கும், அதுதான் வந்து இஃப் கிளாஸ். இப்போ நான் வெளியே போனா எனக்கு வந்து ரொம்ப குளிரும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, இல்லை நான் இதை சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இது நான் செஞ்சால் எனக்கு அது நடக்கும். இப்போ நான் மலையில் போய் நின்னா நான் நனைஞ்சிருவேன். அந்த கண்டிஷன்ஸ் தான் இஃப் கிளாஸ். அதில் 4 டைப்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது எதிர்காலத்தில் நான் இப்போ பண்ணேன்னா ஃப்யூச்சரில் அது நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டடி வெல், யூ வில் பாஸ் த எக்ஸாம். நான் நல்லா படித்தேன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது பாசிபிலிட்டி தானே. ஸோ கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம நல்லா படித்தோம்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன், அது நடக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ இதில் இந்த கண்டிஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இஃப் யூ ஸ்டடி, ஸோ இந்த ஸ்டடிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது. ஸோ கமாக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சென்டென்ஸில் யூ வில் பாஸ் த எக்ஸாம், வில் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ யூ வில் பாஸ் த எக்ஸாம். ஸோ இதுதான் இந்த வில் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா வில் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இது உங்களுக்கு ப்ளஸ் நீங்கள் எரர்ஸ் ஐடென்டிஃபை த எரர்ஸ் உங்களுக்கு வரும் கொஷின் பேப்பர். அதுலேயுமே இஃப் கிளாஸ்ல இருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் டைப் பார்க்கலாம். இஃப் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ், would plus present tense. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல்லாக இமேஜினரி, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த செகண்ட் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டடீடு வெல், யூ வுட் பாஸ் த எக்ஸாம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல என்னன்னா இது நடக்கவே நடக்காதுன்னு மீனிங். ஒருவேளை வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே அந்த இடத்துல இல்லை. ஸோ அந்த மாதிரியான டைமில் தான் வந்து இந்த சென்டென்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்டடீடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இஃப் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ், வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் வருதுங்கிறதுக்காக இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இந்த கண்டிஷனே வந்து இஃப் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்தால் வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். இது வந்து இமேஜினரி கண்டிஷன். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். இஃப் ஐ வேர் எ பேர்ட், ஐ வுட் ஃப்ளை. நான் வந்து பேர்டாக இருந்தேன் அப்படின்னா நான் பறப்பேன் அப்படின்னு மீனிங். இப்போ நீங்கள் பேர்டாக இருக்கிறது நடக்கவே நடக்காது, அதுக்கான பாசிபிளே கிடையாது. அதனால நம்ம பறக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இமேஜினரி தான். நம்ம நிறைய இமேஜின் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன், இல்லை நான் வந்து அந்த ஆக்டராக இருந்தேன்னா நான் இப்படி இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே வந்து இமேஜினரியில் வரும். அதில் செகண்ட் கண்டிஷனில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், would have பிளஸ் verb 3. இது என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை வந்து நம்ம இப்போ மாற்றி சொல்கிறோம்.
ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம் போனேன், நான் வந்து ஆனால் என்ன ஆகிட்டேன்னா ஃபெயில் ஆகிட்டேன். பட் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, சரி நான் அந்த எக்ஸாமில் நான் ஒழுங்காக நான் படிச்சிருந்தேன்னா நான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளால் அந்த எக்ஸாம் எழுதவும் முடியாது, பாஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பேன் நம்ம ஒரு இமேஜினேஷனாக சொல்கிறோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச விஷயத்த நம்ம மாற்றி சொல்கிறது. நம்ம இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். நான் இது கரெக்ட் டைம் போயிருந்தேன்னா நான் ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன மீனிங்கு? நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மீனிங். இப்போ நம்ம அதை மாற்றி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதே எந்த பேட்டர்னில் எழுதுறோம் அப்படின்னா, இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு வெல் யூ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம். இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டவுட் வரலாம். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி இருக்குன்னா ஆட் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஆட் ப்ளஸ் வேர்ப் 3 அப்படின்னு இருந்துச்சுனாவே அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஓகேவா? அப்போ இஃப் யூ இங்கே இருக்கு பாருங்க, ஹேட் ஸ்டடீடு, இப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். தேர்ட் கண்டிஷன், இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல் you would have passed the exam. would have verb 3. ஓகேவா? you would have passed the exam. ஸோ இது வந்து தேர்ட் கண்டிஷன். ஸோ இது மூணு தான் உங்களுக்கு வந்து மேஜர் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது. பட் ஸோ இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்து நம்ம ஜீரோ கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேவா? இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது எதுக்கெல்லாம் வரும்னா சயின்டிஃபிக் ட்ரூத், அதாவது அறிவியல் உண்மை, அப்புறம் யூனிவர்சல் ட்ரூத். அது யார் பண்ணாலும் வந்து அது உண்மை தான், அது மாறாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனில் கொண்டு வரலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 + 2 ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா 4 வரும். இப்போ நான் ஆட் பண்ணாலும் 4 தான், நீங்கள் ஆட் பண்ணாலும் 4 தான், யார் ஆட் பண்ணாலும் அது ஆன்சர் வந்து 4 தான் வரும். அப்போ யார் பண்ணாலும் அந்த விஷயம் மாறாது. இப்போ நீங்கள் கிளாஸுக்கு கீழே போடுறீங்கன்னா அது உடையும், யார் போட்டாலுமே உடையும். ஓகே? ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே எதில் வரும்னா இந்த ஜீரோ கண்டிஷனில் வரும். எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். நீங்கள் வாட்டரை ஹீட் பண்ணிங்கன்னா அது பாயில் ஆகும், கொதிக்கும். ஓகேவா? யார் ஹீட் பண்ணாலும் கொதிக்கும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ட்ரூத்தில் வருது. இப்போ இஃப் யூ ஹீட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ், இங்கேயும் சேம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த யூனிவர்சல் ட்ரூத் வந்தால் அது ஜீரோ கண்டிஷன் போடலான்னு. பட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேஜராக வந்து இந்த 3 டைப்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்டுட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு இது மட்டும் இந்த 4 கண்டிஷன்ஸை நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இஃப் கிளாஸ் வந்து ஒரு விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.